மாலை மாடி எப்படி பார்த்துன்னு பாராயன் ஒரு தன்னை தனிமையா ஒரு பெண்ணு நான் இருக்கிறேனே அதே தன்னை தனிமையா ஒரு அண்ணி நான் இருக்கிறானே பெட்டிக்காரே என்ன ஆச்சு உங்களுக்கு தன்னை தனிமையில ஒரு ஆம்பளை இருக்கான் தன்னை தனிமையில ஒரு பெண்ணு நான் இருக்கிறேனே அப்படி இப்படி இருக்கலான்னு காரானா பாத்தியா இவன் இப்ப காலத்துல இன்னும் காலம் ஆம்பளைக்கெல்லாம் பொண்ணு பார்த்தா போதுன்றானுங்க ரூமை புக் பண்றானுங்க சிரிச்சா கரும்பு தோப்புக்கிட்டு போறானுங்க பார்த்தா வாழை தோப்புக்கிட்டு போறானுங்க ஆனா இவன் எந்த சேர்க்குன்னே தெரியலையே ஆனா இவனை பாயக்கிறதுக்குமே இவங்க அண்ணனை பார்த்து நின்னுச்சுக்கா சிகாடா அதுதான் என் வாய் ஜகக்குது தெரியல மச்சனா மச்சனாய் மச்சனா 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 நீ தான் தூங்குற அன்னைக்கு அது பண்ணாதான் தூக்கமே வரும் உங்களுக்கு தூக்கம் வரல ஆமா நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அது பண்ணாதான் தூக்கமே வரும் இத பாருங்க நீ எவ்வளவு பேருக்கு உதவி பண்றேன் நீங்க சொல்லி உங்களுக்கு நான் பண்ணாம இருப்பேனா சொன்ன செய்ய என்ன பண்ணணும் என்ன பண்ணுமா நீ ஒண்ணு பண்ண 10க்கு கொண்டாரு வாட்டுதாட்டமா தான் எலும்பு கொண்டாட்டும் என்ன கிடையாது 4 எலும்பு 6 கிலோ கறி வச்சிருக்கிறான் மெச்சமான பையன் எனக்கு கூட்டுக்காராச்சு மச்சனா என்ன தெரியுமா அது பண்ணாதான் தூக்கமே வரும்னு சொன்ன தெரியல எனக்கு அது பண்றியா என்ன நீ புரியபடி சொல்லுங்க இந்த அரண்மனை தன்னை தனிமை நீ இருக்கிறேன் அதே தன்னை தனிமை நான் இருக்கேன் உங்க அண்ணன் இல்லாத சமயம் நாட்டு காவலாளிகள் சமயம் என்னை பார்த்து ஒரே முறை கட்டி அடிச்சு முத்த கூட அதுவே போதும் நிறுத்துங்க அண்ணி என்பவள் யார் பெற்றெடுத்த தாய்க்கு சமம் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தை தவறல்லவா தவறல்லவா உங்க அண்ணனை பாக்கிறதுக்கு உன்னைய பார்த்துனா நான் உன்னதான் வச்சிருப்பேன் எப்பவும் ஒண்ணு கெட்டு போல 4 செவத்துக்குள்ள தான் இருக்கிறோம் முழுசா நினைச்சிட்ட பேருக்கு முக்காடி இன்னத்துக்கு இத பாருங்க நீ வாழ்ந்தா உங்களோட தான் வாழணும்னு சொல்லி அண்ணன் மனக்கோட்டியே கட்டி அவன் கிடக்குறான்டா போட்டேன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஐயா கேளுங்க முத்தம் தருவே தர மாட்டியா ஏன் உயிரே போனாலும் உங்களை கட்டி அடிச்சு முத்தம் தர முடியாது சத்தியமா சத்தியமா மாமா கிட்ட கேட்டா மாமா நீ கொடுக்குறியா பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு வேகன்சி இத பாருங்க நீ பனி பெய்யுதுடா பாவி ஒரு முத்தம் தானே உங்களுக்கு முத்தம் கொடுக்க என்ன காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா என் பல்லு கூட வளர்க்கலடா கேப்படிக்கிறா அவருக்கு போறேன் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும் அது அப்போ இப்படி காமவெறி பிடிச்சு அலைய கூடாது முத்தம் நடக்காட்டான் அந்த முத்தம் அண்ணன் தருவார் போங்களேன் ஐயா அவன் வெச்சு வச்சுட்டா துப்பாக்குறா சொன்னா கேளுங்க முடியாது ஏய் அது இன்ஜின் பாய எடுத்து போச்சுடா பையன் ஆயில் அந்த மோட்டர் வச்சு நான் ஓட்டி நிக்கிறேன் இப்போ வேண்டாம் நீ அப்படிலாம் பேசாதீங்க நீ சொன்னா கேளுங்க முடியாது நான் தூடானே வரியா மாப்பிள்ள வரியா வரியா மாப்பிள்ள வரியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா பொண்டாட்டிங்க நரேந்திரன் பாட்டுறீங்க ஊரு முத்தம் கொடுக்க கூட மாட்டியா
சத்தியம் ஓட்டாதுடா. சொன்னா கேளுங்க நீ வேண்டாம். மொத்தம் தர மாட்டியா? உங்களுக்கு கட்டியடிச்சு முத்தம் தர முடியாது. 10 வருஷத்துக்கு மேல குத்தியாடா பாவி மொத்தம் இப்ப தர மாட்டியாடா? சத்தியமா முடியாது முடியாது முடியாது. முடியாதா? ஆமா. நிச்சயமா? சத்தியமா சத்தியமா? சத்தியமா. உங்க அம்மா மேல சத்தியமா பார்க்கலாம். ஏய் முத்தம் தருவியா தர மாட்டியா? உங்க அம்மா மேல சத்தியமா தர முடியாது. பாவி நான் ஆச்சரியா எடுத்து போட்டுட்டேன். கண்டிப்பா பண்ணே. நீங்க 1000 முறை கேட்டாலும் சரி உங்களை கட்டியடிச்சு என்னால முத்தம் தர முடியாது. அப்புறமா சொல்ல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இப்போ இதை சென்று அண்ணனை சந்திக்கிறேன். நடந்ததை அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். வாங்க. என்ன எங்க போற? இங்க நடந்ததை அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். இந்த அண்ணியை பார்த்து தவற நினைச்சிட்டியா? வேற என்ன? இந்த அண்ணியா பேர் பட்டவ கிடையாது. நீ அயல்நாடு சென்றாய பட்டம் படிப்பறிக்கே அங்கே பெண்கள் நீ தவறான வழி நடந்து கொண்டான்னு சோதிச்சுதான் பார்த்தேன். சத்தியமா சொல்றேன் என் மனசு அப்படிப்பட்ட தப்பான எனக்கு கிடையாது. என் மீது உள்ள அக்கறையால என்ன சோதிச்சு பாத்தீங்களா? ஆமா அப்படி என்றால் நான் தான் உங்களை தவறா நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா மச்சனா. சரி இங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நீ இங்க நடந்தது எதையுமே நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். மச்சனா உன் வாய் வார்த்தை மீது நம்பிக்கை கிடையாது. கரத்தால் சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் நான் நம்புவேன். அப்படி என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாது. நிஜமா? சரி இங்க நடந்தது எதையுமே நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆமா சத்தியத்தை அப்படிதான் பண்ணுவாங்க. கிள்ளி விட்டுறாங்கண்ணா. ஐயா வேற எப்படி பண்ணுவோம்? கையோடு கைய வச்சு வச்சு இறுக்கி சத்தியம் பண்ணணும். இங்க நடந்தது எதையுமே நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். கார் மாமா வரட்டா? லாரிக்காரு பாபா நீ வரட்டா? ஓயப்பா காரில் வண்டி போட்டா போய் சொல்லியம்மா பக்கமாமா வரேன். கல்வி அது பண்ண உன்னை ஆத்திரவா என் குறைய நான் என்னடா தண்ணி வைக்கிறேன் போயேண்ணா போயேண்ணா வளர்த்தானே என்ன பார்த்தானா இன்னைக்கு பாம்புக்கு 2 கண்ணு. இன்னைக்கு பாம்புக்கு 2 கண்ணு. நான் பரமசிவன் பெத்த பொண்ணு. இன்னைக்கு இந்த பாவி பாடியில போகும்போது நான் பாம்பா துடிக்கிறேன்னு. நான் பாம்பா துடிக்கிறேன்னு. சக்திக்கு
இப்ப என்ன பண்ணுது பாரு தெரியுமா? என்ன பண்ண போற? இப்ப பலகை அடிக்க போறோம். அங்க இருந்து பழக்க. டேய், ஆட்டுக்கு நடிக்கிறாங்களே. என் சட்டி கீந்து 10 வருஷம் ஆகுது. இப்ப நீ வந்து கீழே பாரு. போடுற காரி மத்த பையன் போயப்பா இருறா ஆட்டுக்கு வந்துடுற. எனக்கு தேனுக்கு 2 கண்ணு. எனக்கு தேனுக்கு 2 கண்ணு. அதே வந்து பெத்த பொண்ணு. எனக்கு இந்த பாடு தேடுற பக்கம் முதல்ல தேம்பி தேம்பி ஆனா தேம்பி தேம்பி பாத்து பாத்து. எங்க தொப்பா தான் உனக்கு வெத்த மாதிரி வச்சு போடா. டேய் லாரி காரடி ஏத்தி போய் எனக்கு கூட பாட முடியல. தூக்கு. டேய் பாடி ஏத்துறேன். பெரிய ஒரு ராத்து சொல்றான். இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குமா நாய்க்கு. போலாமா? பத்தாத்துக்கு தான் உனக்கு இடம் கொடுத்தா. அரண்மனைக்கு போலாமான்னு போட்டேங்க. ஏய் பாடா. ஏய் அடங்க. ஏன் காரிய நான் என்ன சொல்லுவேன்? ஏய் வாத்தாங்கன்னா வா வந்தா ஜல்வா வீட்டு பாக்குதா? மகனே லோகிதாசா. ஐயா ஹரிச்சந்திரா. ஹலோ பார்த்தா அந்த பல்ல பாத்துக்கங்க உங்களுக்கு. என்னங்க நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் இப்போ இந்த காட்டுக்கு சென்ற பிறகு எல்லாம் வேட்டையாடிட்டு வரேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன பிரகாரம் காட்டுக்கு போனீங்க. ஏன் கிட்ட என்ன வார்த்தை சொன்னீங்க? என்னோட தம்பி ஐநாட்டு வந்திருக்கான். அவனுக்கு வாய்க்கு ருசியா வகை வகையை செஞ்சு போட சொன்னீங்க. நீங்க சொன்ன பிரகாரம் ஒன்னொன்னு உன் தம்பிக்கு வகை வகையை செஞ்சு போட்டீங்க. செஞ்சு போட்டது நல்லாதான் சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு என்ன தெரியுமா கேட்டான்? என்ன? அண்ணி அறுசுவை உணவே இவ்வளவு பிரமாதமா இருக்கானா? உங்களை கட்டி அடிச்சு முத்தம் கொடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கணும். என்ன கட்டி பிடிச்ச கற்பியை கிடைக்க இந்த ஊரு தாங்காது, இந்த ஊர் மக்களும் தாங்க மாட்டாங்க. என்ன அந்த நாய் நான் பாத்துக்கிறேன். நான் இவரன் ஜானம் பாரு எப்படி நான் போட்டுமா போறியா? மிருதக்கார் கொஞ்சம் ஏற்றி அடிப்பாங்க. அந்த சதிகாரி சொன்ன வார்த்தை அனைத்துமே போய் தவறு செய்யவில்லை. நீ சொல்ல வார்த்தை நான் கேட்க வந்தமா? ஆமா பார்த்தேனடா. என் இருக்கா பார்த்தேன். நீ அவளை கட்டுமான காட்சியாய் என் இருக்கா பார்த்தேன். போது நிறுத்துங்கண்ணா. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்பதை உணர்ந்தவர் நீங்கள். உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மைதான். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். கண்ணால் பார்த்து விட்டேன், தீர விசாரிக்கிறேன். செய்த தவறாய் இல்லை என்று மறுக்கிறார் சாதிகாரன். அம்மம்மா அவர் தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தார். ஆலடியில் ஆத்திருக்கோ. நன்றி மிக்க நாள்கள் உள்ளன. ஒரு சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழியிலிருந்து பிள்ளைகளும் பிறந்திருக்கும் ராம நாடகத்தில்
என்ன ஆ? யார் அது வா. அது மாப்பிள்ளை கட்டது யார் அது யார் அது இப்படி வலிச்சது வா எத்திட்டு போங்க என்ன திட்டுக்கிறேன் நான் வா அப்படி ஆ? அத்தியா டேய். எனக்கு தெரியாத அத்தியாங்கடா வந்து உனக்கு அண்ணா, ஆ? குடும்பம் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. யாருக்கு? அந்த தாசியே கதி என்று கேட்கிறீங்க. உனக்கு முன்னாடி பண்ணவன் நானு ஆமா. எனக்கு தெரியாத அத்தியாங்கன்னு பார்த்து என்ன ஒரு போயிருந்தது நம்ம அத்தைதானா? நான் பார்த்து தானா ஆமா. என்ன அது அடிக்க மாட்டேங்குதா கண்ணாத்தி அண்ணி யாரு அண்ணி யாரு ஒரு தாய்க்கு சம்மானவன் அவளை கட்டி வச்சு முத்தம் தரான் ஆ? சப்பாத்தி பாரியா சப்பாட்டா தங்கை என்னும் இளைய கண்டு தாய் வீடி வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி ஒரு சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவள் நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திரு வீடு கண்ணு நீர் பெருக அது பாசமன்றோ இது வேசமன்றோ அம்மம்மா